ஏம்மா, யாரம்மா ஃபோன் போட்டிருந்தா? அது உங்க மாமா தாம்டி ஃபோன் போட்டிருந்தாவ. மாமாவா? எதுக்கும்மா இந்நேரத்தில் ஃபோன் போட்டிருந்தாவ? அது ஒன்றும் இல்லை டி, சும்மா தான். இல்லையேம்மா, நீ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சீரியஸாலாம் பேசிட்டு இருந்தா. அப்படியா? முத்து மாதிரி அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல டி, நீ வேற ஏன் உயிரை வாங்காத. போ, சாப்பிட்டெல்லாம் போய் படுத்து தூங்கு. ஏம்மா, என்கிட்டையும் சொல்லுங்களம்மா. ஒன்றும் இல்லை டி, போ போய் படுத்து தூங்கு. நாளைக்கு உனக்கு பேக்கெல்லாம் வாங்க போகணும்ல, போ போய் தூங்கு. சரிம்மா. இந்த பையன் என்ன நீ இன்னைக்கு அப்படி பேசினான்னு தெரியலையே. எப்பவும் என்ன பொறுமை யாருன்னு சொல்கிற பையன் இன்னைக்கு அவன் அப்படி பேசியிருக்கானா காரணம் இல்லாமல் பேச மாட்டான். அண்ணன் சொல்கிறதையும் நம்பாமல் இருக்க முடியலை. ஒரு பக்கம் இந்த பயலும் அப்படி பண்ணியிருக்க மாட்டானோன்னு தோணுது. எது உண்மைன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, முத்து மாதிரி வரட்டும். எதுவாக இருந்தாலும் அவன் வரவும் முடிவெடுத்துக்கலாம். எப்படிதான் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தாலோ தெரியல. நானே எப்படியாச்சும் இன்னைக்கு அவளை பார்க்கணும்னு தான் நினச்சிருந்தேன். அவளே வந்துட்டா. ஆளுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இப்படியாவா அடிக்கடி தோட்டத்து பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஆனால் அவிய வீட்டில் விட்டதே பெரிய விஷயந்தான். அவளால் வர முடியலனாலும் நம்மளாச்சும் அவள் வீட்டு பக்கம் போய் அவளை பார்க்கணும். சரி, உள்ளே போவோம். என்ன வீட்டுக்குள்ளே யாரையுமே காணா? மா, வாரம்ல. ஏன் முத்து மாதிரி இன்னைக்கு இவ்வளோ நேரம்? ஏம்மா, தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுமா, அதான் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பழகல. எப்போ பார்த்தாலும் 10 மணி 11 மணின்னு வந்தா எப்படி? ஏம்மா, நான் என்ன வேணும்னா வரேன். அங்கே வேலை இன்னைக்கு அதிகமாக இருந்துச்சு, அதான் வர முடியல. சரில, வா சாப்பிடுவோம். ஏம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு வாய் சாப்பிடு வா. வேண்டாம்மா, எனக்கு என்னமோ இன்னைக்கு பசிக்கவே இல்லை. ஏன்னா நீ மத்தியானமும் சாப்பிட வரலல்ல, என்னத்தை தின்ன மத்தியானம்? இப்படியே சாப்பிடாம கிடந்தா என்னத்துக்கு ஆகுறது? ஒழுங்க வந்து சாப்பிடல. நான் மத்தியானம் நீ வருவன்னு எதிர்பார்த்தேன். மத்தியானமும் நீ வரல. சரி, நைட்டுக்காச்சும் சாப்பிடுவோன்னு பார்த்தா இப்பவும் வேணான்னுக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு அவளை பார்த்ததுல எனக்கு பசிக்க கூட மாட்டேங்குது. இதை எப்படி நான் அம்மா கிட்ட சொல்ல? ஏல என்ன, நீ ஏன் என்னத்தையோ தனியா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. போய் கைகள்லாம் கழுவிட்டு வாழ வந்து சாப்பிடு. சரிம்மா. இந்த பையன் ஒண்ணுமே நடக்காத மாதிரில தெரியறான் வீட்டுக்குள்ள. நானும் வந்தது இவனா சொல்லுவான்னு பார்த்தேன். இவனா ஒன்றும் சொல்ற மாதிரியும் தெரியல. நம்மளா கேட்கலான்னு பார்த்தா வாயும் வரமாட்டேங்குது. பிள்ளை எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அதுக்காக கேட்காமையும் இருக்க முடியாது. அண்ணன் கேட்காத அப்படின்னு தான் சொன்னான். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ முத்து மாதிரி இப்படிலாம் பேசியிருப்பான்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அவன் தான் எப்பவும் அத்தை மாமான்னு உயிராக கிடப்பான். அவனை போய் எதிர்த்து பேசுனா வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிலாம் சொல்கிறாவ. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, அவனா சொல்கிறானான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே கேட்க வேண்டியதான். பிள்ளை முதல் சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம். ஏம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்லைல, இனிமே தான் சாப்பிடணும். நீ வராம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? ஏம்மா, அப்ப நீயும் சாப்பிடுமா, சேர்ந்து சாப்பிடுவோம். வேணாம்ல, நீ முதல் சாப்பிடு. நான் கொஞ்ச நேரம் சென்று சாப்பிட்டுக்கிடுவேன். ஏம்மா, நீயும் கையோட சாப்பிடலாம்ல என் கூட சேர்ந்து. இன்னும் கொஞ்ச நேரம் சென்றுனா எப்போ சாப்பிடுவா? நீ சாப்பிடல, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். நான் சொன்னா நீங்க என்னைக்கு கேட்டிருக்கீங்க? சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்கால? நல்லா இருக்குமா. சரி சரி, சாப்பிடு. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். இவன் என்ன தூங்க போறேங்கிறான்? நானும் இவனா சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டான் போலயே. நம்மளே கேட்டுற வேண்டியதான். முத்துமாரி, என்னம்மா? உன்கிட்ட நான் ஒன்று கேட்பேன், நீ கோபப்படாம பதில் சொல்லணும். என்ன? ஏம்மா, நான் என்னைக்குமா உங்க மேல கோவப்பட்டிருக்கேன்? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்லைல, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் காதுக்கு வந்துச்சு பார்த்துக்க. அதான் அதை பற்றி கேட்கலாமா வேண்டாமான்னு இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ சொல்கிற மாதிரி தெரியலை. அதாம்ல நானே கேட்டலான்னு பார்க்குறேன். அம்மாவுக்கு அப்படி என்ன தெரிய வந்திருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை இன்னைக்கு அனு தோட்டத்துக்கு வந்ததை யாராச்சும் பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாவளா? சேச்சே, இருக்காது. யார் அதெல்லாம் போய் சொல்ல போகிறா அம்மா கிட்ட? ஒருவேளை அனுவோட அம்மா இங்கே வந்து சண்டை போட்டிருப்பாவளோ? நான் ஏன் அப்படி லூசு மாதிரி யோசிக்கிறேன்? வேற ஏதாச்சும் விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக அனுவோட விஷயமா இருக்காது. அப்படியே அம்மா உனக்கு அனுவை பிடிச்சிருக்கான்னு கேட்டாலும் நான் ஆமான்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ பயப்படுறேன்னு தெரியல. என்னல, நான் சொன்னதுலேருந்து அமைதியாகவே இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு நீ மாமன் வீட்டுக்கு போனியோ? ஆமாம்மா, மாமா தான் நான் தோட்டத்துக்கு போகும்போது ஃபோன் அடித்து வர சொன்னாவே, அதனால போனேன். மாமா எதுக்கு கொண்டு வர சொல்லியிருந்தான்? பாரு தோட்டத்துக்கு வந்துட்டு போனதுலேருந்தே சரியில்லையா, அதான் என்ன ஏதுன்னு கேட்கறக்காக என்ன வர சொல்லியிருந்தாவ. நீ என்ன சொன்ன? எனக்கு என்னமா தெரியும் அவன் ஏன் அப்படி இருக்கான்னு. நான் பார்த்த வரைக்கும் தோட்டத்தில் நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் ரகு தான் கொண்டு போய் அவளை இறக்கி விட்டுட்டு வந்தான். ஏல, ரகுனா அந்த அனுப்பிள்ளைக்கு அண்ணன் தானே? ஆமாம்மா. ஏன் அந்த பையன் கூட இன்னும் நீ பேசி சுத்திட்டு திரியிறா? நான் தான் அவிய வீட்டில் யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. எதுக்கு நீ அந்த பையன் கூட பேசி சுத்தி திரியிறா? ஏம்மா, அவனும் நானும் ஃப்ரெண்டுமா, நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்?
ஏல ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போங்க. ஏற்கனவே அந்த பிள்ளை கூட நீ பேசுனது தானல அந்த பிள்ளையை நம்பாம வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாவ. இப்போ எதுக்குலாம் அந்த பிள்ளையோட அன்னை கூட நீ பேசி சுத்தி திரியிறா? இங்க பாருல முத்துமாரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டு ஆளுகளோட நீ பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு. நீ இன்னமும் அந்த பையன் கூட பேசிட்டு திரியிறேன்னு சொல்ற. போற போக்க பார்த்தா நீ தோட்டத்தை பார்த்துக்க வேணாம், ஆளை போட்டு பார்த்துக்கலாம், நீ வேற வேலைக்கு போன்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன் நான். ஏம்மா ஏமா? பின்னல மாமி வீட்டுக்கு போய் ஓவரா பேசிட்டு வந்தியா? வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் உங்க மூஞ்சில தூக்கி எறியறே வாங்கிக்கங்கன்னு சொன்னியாம்ல. ஏம்மா அவியதாம்மா ஓவரா பேசினாவ, உனைய திட்டினாவ, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல பெரியவியா 1000 பேசுவாவ, அதுக்காக நீ அப்படி பேசிட்டு வருவியா? நாளை பின்ன 4 பேர் கேட்டா என்னல நினைப்பாவ? இவ பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துருக்கான்ல சொல்லுவாவ. ஏம்மா யாரும் என்னமோ பேசிட்டு போட்டோம், அதுக்காக அவிய உன்னை பேசும்போது நான் அமைதியா இருக்க முடியுமா? இல்ல என்னை பத்தி பேசுனா நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அம்மா இப்படி உன்னை பத்தி பேசுறாவ, அத்தையும் மாமாவும் இப்படி சேர்ந்துக்கிட்டு பேசுறாவ வைக்கிறாவ, நீ என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் போய் என்ன ஏதுன்னு கேட்பேன். அதை விட்டுட்டு நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு வந்திருக்கா. ஏம்மா நான் சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கங்கம்மா. நான் அங்கே போனதே அவிய கூப்பிட்டா வந்து தான் போனேன். அவிய ஏன் பாரு இப்படியே அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாவ. ஆ அதுக்கு நான் சொன்னேன், தெரியலையே மாமா, நான் அன்னைக்கு இருக்கும்போது என் கூட ஒழுங்கா தான் இருந்தா, வீட்டுக்கு ரகு கூட சேர்ந்து அனுப்பி விடுந்தேன், அப்பெல்லாம் ஒழுங்கா தான் வந்தா, ஏன் அப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படித்தான் சொன்னேன். சரி. அதுக்கு அத்தை சொல்றாவ, நீ தான் என் பிள்ளைய அடிச்சிருப்பா இல்ல மிரட்டியிருப்பா, அதனாலதான் என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாவ. நீ ஏம்ல அவளை அடிக்க போறா? அவிய ஏன் அப்படி சொன்னாவ? அதாம்மா எனக்கும் தெரியல, அத்தை தான் அப்படி சொன்னாவ. நீ என் பிள்ளைய அடிச்சிருப்பா, அதனாலதான் என் பிள்ளை இப்படி சோகமா சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாவ. ம் அப்புறம் மாமா சொன்னாவ, எதுக்கு அவன் அடிக்க போறான், எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு ஒண்ணுமா வளர்ந்த பிள்ளைய எதுக்கு அவன் போய் நம்ம பார்வை அடிக்க போறான் அப்படின்னு சொன்னாவ. அதான் மாமி உனக்கு சப்போர்ட்டா தானே பேசியிருக்காவ, அப்புறம் என்ன? ஏமா சொல்றத முழுசா கேளுங்க. சரி சொல்லு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அத்தை தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டாவமா. இவைய அம்மாக்காரி தான் சொல்லி கொடுத்துருப்பா, என் பிள்ளைய எங்க கண்டாலும் அடி திட்டு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இவன் என் பிள்ளைய திட்டிருப்பான் அடிச்சிருப்பான், அதான் என் பிள்ளை இப்படி தெரியுது அப்படிலாம் சொல்லி சொன்னாவமா. அதான் நான் கோவத்துல எங்க அம்மா பத்திலாம் எதுவும் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் அத்தை மறுபடியும் கோவப்பட்டு, உங்க அம்மாவுக்கு நான் தாம்ல நகையெல்லாம் போட்டிருக்கேன் வச்சிருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கா, நன்றி கெட்ட குடும்பம் அப்படிலாம் பேசினாவ. இல்ல உங்க அத்தை இதெல்லாமா சொல்லுச்சு? ஆமாம்மா, ரொம்ப ஓவரா பேசினாவ. அதனாலதான் நான் சொன்னேன், எங்க வீட்டுல இருக்க நகையை எங்க அம்மா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது, நான் கொண்டு வந்து உங்க மூஞ்சில விட்டறியற எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. மாமி உனக்கு சப்போர்ட்டா தானே பேசியிருக்கான். நீ மாமி கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு எது தேர்த்து பேசுன? ஏம்மா மாமாவும் சேர்ந்துக்கிட்டு தாம்மா பேசினாவ, இது வரைக்கும் அவர் அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு உன்னையும் என்னையும் ஓவரா தான் திட்டினாவ. அதனாலதான் நான் கொண்டு வந்து உங்க மூஞ்சில எறியறே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லம்மா, இனிமே நான் அவிய தோட்டத்து பக்கமே போக கூடாது, அவியலே ஆள் போட்டு பாத்துக்குவாங்களாம். இல்ல நீ தான் ஏதோ தோட்டத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததா சொன்னாவ. ஏம்மா நான் எதுக்குமா அப்படி சொல்ல போறேன், அவிய தான் சொன்னாவ, இதுக்கு மேல நீ ஒன்னும் எங்க தோட்டத்தை பார்க்க வேணாம், எங்க சம்மந்தப்பட்டது எதையும் நீ பார்க்க வேணாம் வைக்க வேணாம், எங்க தோட்டத்து பக்கம் நீ வரக்கூடாது, நாங்களே இனிமே எங்க தோட்டத்தை பார்த்துக்குவோம் ஆள் போட்டு அப்படின்னு சொல்லிட்டாவ. இல்ல நீ இப்படி சொல்றா, அவிய அப்படி சொல்றாவ, நான் யார சொல்றதெல்லாம் நம்புறது? ஏம்மா நீ யாரு சொல்றதையும் நம்ப வேண்டாம், நீ அமைதியா உன் போக்குல உன் வேலையை பாரு, நாளைக்கு போய் அவிய நகையை மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அவிய எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாவா, அமைதியா இருப்பாவ. அத்தை பண்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உனக்கு அவிய கொடுத்த நகை மட்டும்தான், அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டாலே அவிய நம்மகிட்ட பிரச்சனை பண்ணாம இருப்பாவ. ஆமா இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? எங்க அண்ணன் தாமல இப்ப போன் போட்டான். போன் போட்டு புலம்பிட்டு இருந்தான், நான் காலைல இருந்து சாப்பிடல, மீட்டிங் கூட அட்டன் பண்ணல, ஓ மவே வந்து என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான், ஓவரா பேசிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். நானும் சரி நீ ஏன் வந்து சொல்லுவா அப்படின்னு பார்த்தேன், நீ வந்து சொல்லவே இல்லை. ஏம்மா நான் பேசினேன் தான், இல்லைன்னு சொல்லல, அவிய பேசினதுக்கு தான் நான் பதில் பேசிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றத நீ கேளு, ஒழுங்கா அவிய நகையெல்லாம் எடுத்து கொடு, நான் கொண்டே அவியிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல மாமே போன் அடிச்சதே அதுக்கு தான். எதுக்கு? நீ அவன் சின்ன பையத்தனமா நகையெல்லாம் கேட்பான் கொடுத்து விட்றாத அப்படின்னு சொல்லி தான் போனே அடிச்சா எனக்கு. நீ என்னன்னா நகையை கூட நிக்கிறா. எனக்கு இப்போ அந்த நகையெல்லாம் முக்கியமே கிடையாது, நானும் தூக்கி எறிஞ்சிருவேன் நினைச்சா. எங்க அண்ணன் போன் அடிச்சு சொன்னானேங்கிற ஒரே வாரத்துக்காக தான் நான் இப்ப வச்சிட்டு இருக்கேன் உள்ள. ஏம்மா அவிய எப்படியெல்லாம் பேசினாவ தெரியுமாம்மா, அத்தையெல்லாம் ரொம்ப ஓவரா பேசினாவ, அவிய பேசின பேச்சுக்கு நம்ம கொண்டு போய் நகை கொடுக்கறதா நியாயம். நீ பாட்டுக்கு உங்க அண்ணன் பாவம்போட பேசினாரு அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதம்மா. அவிய நம்மள எப்படியெல்லாம் பேசினாவ தெரியுமா, ஒண்ணுமே இல்லை இவியலுக்குலாம் இவ்வளவு வாய் அப்படின்லாம் பேசினாவ. அப்படி இல்லாமல பேசினாவ? ஆமாம்மா, நானும் இவிய இப்படிலாம் பேசுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, அத்தை தான் ரொம்ப ஓவரா பேசிட்டாவ. அது மட்டும் இல்லாம பாரு என்னை வெளியில போக சொல்லும் போது ஏமா போக சொல்றிய அப்படிலாம் கேட்டா. ஆ அவளையும் திட்டி நீ எதுக்கு தேவையில்லாமலாம் வந்து பேசிட்டு இருக்கா, உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி உள்ள அனுப்பி விட்டுட்டாவ. நீ விடல, நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் எங்க அண்ணனுக்கு போன் அடிச்சு பேசிக்கிட்டியே, இல்லை நான் போய் நேரில் பேசிக்கிட்டியே. நீ பேசினா இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஏமா அந்த நகையை மட்டும் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பேசிக்க. இல்லை நான் எப்படி பேசணுமோ பேசி அந்த நகையை கொண்டே சேர்த்துக்கிறியே, நீ சும்மா இரு.
நீ மேற்கொண்டு இப்படியே பேசிட்டு இருந்தனா இந்த பிரச்சனை முன்னேரத்தில் முடியாது. நீ போய் படுத்து தூங்கு. ஏம்மா நான் சொல்றத கேளுமா. நீ போல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ போனா கண்டிப்பா இந்த நேரத்தில் பிரச்சனை முடியாது. நான் எப்படி பேசணுமோ பேசி எங்க அண்ணன் கிட்ட அந்த நகையை கொண்டே சேர்த்துக்கிறியே. உனக்காக என்னால் அவியலையும் விட்டு கொடுக்க முடியாது, அவியலுக்காக உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. போ நீ போய் படுத்து தூங்கு. எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காது என்ன. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. நீங்க பண்ற எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். அதனால உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.